ஷானவாஸ், நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நேற்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வு தொடர்பாக இன்றைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும் அல்லது விளக்கமாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா எதுவுமே நடக்காதது போல அவை நடவடிக்கைகள் நடத்தணும் அப்படிங்கிறதுல மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளிலும் சபாநாயகர்கள் ரொம்ப உறுதியா இருந்தது பார்க்க முடிகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகைக்கு வெளியே, ராஜ்பவனுக்கு வெளியே சாலையில் போய்கொண்டிருந்தவர் திடீரென்று அந்த சாலை ஓரத்தில் ஒரு பெட்ரோல் குண்டை வீசுகிறார். அவர் வீசிக்கொண்டிருக்கும் போதே நம்முடைய காவல்துறை மிக திறன்பட அதை தடுத்து கையும் களவுமாக அவரை பிடித்து உடனடியாக அவர் சிறைப்படுத்தப்பட்டார். ரோட்ல போறவங்கள்ட்ட நாம எம்பிட்ட பாஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது, எம்எல்ஏட்ட பாஸ் வாங்கிட்டு வந்தா தான் உன்னை ரோட்ல அனுமதிப்பேன்னு சொல்ல முடியாது, அவரை ஸ்கேன் பண்ணிட்டு ரோட்ல அனுமதிக்க முடியாது, அவரை பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்திக்கிட்டு நம்ம இந்த ரோட்ல நடந்து போன்னு சொல்ல முடியாது. அப்ப ஸ்கேனிங் கிடையாது, பாதுகாப்பு சோதனைகள் கிடையாது, எம்பி எம்எல்ஏட்ட லெட்டர் வாங்கிட்டு ரோட்ல போன்னு சொல்ல முடியாது. இப்படி எதுவுமே இல்லாம ரோட்ல யார் வேணாலும் போவாங்க, எல்லோருக்கும் போவதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி ரோட்டில் போய்கொண்டிருக்கிற ஒருவரில் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் பெட்ரோல் குண்டை வீசுறாரு. அப்படி ரோட்ல யார் வேண்டாலும் போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒருத்தர் செயல்படும் போதே நம்ம காவல்துறை உடனடியாக அதை தடுத்திருக்கிறது என்றால் சட்ட ஒழுங்கு மிக சூப்பரா நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பொருள். எப்படிங்க இது நடந்துச்சு? இப்படி எந்த விதமான முன் ஏற்பாடும் இல்லாம, ஒரு சோதனைக்கான வாய்ப்பு இல்லாம, திடீர்னு சாலையில போற ஒருத்தர் இப்படி ஈடுபடும் போதே போய் நீங்க பிடிக்கக்கூடிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டிருக்கீங்களே என்று சொல்லி ஆளுநர் என்ன சொல்லியிருக்கணும்? காவல்துறையை பாராட்டி இருக்கணும், அரசை பாராட்டியிருக்கணும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்கு இதைவிட ஒரு சான்று வேண்டுமா அப்படின்னு ஆளுநர் கேட்டிருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க? ஆளுநர் மாளிகையின் மீதே தாக்குதல் நடந்து விட்டது, கவர்னர் உயிருக்கே அச்சுறுத்தலாகி விட்டது, சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது, முதலமைச்சர் பதில் சொல்லணும், அரசு இதுக்கு பொறுப்பேற்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய வச்சு விசாரிக்கணும், தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு கூவுன்னு கூவுனாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் இவர் இந்த கருக்கா வினோத் ரோட்ல போனார்ல, அப்படி போக முடியாது. அங்க எம்பியினுடைய பரிந்துரை கடிதம் வேணும். அந்த கடிதம் அவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவருடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவருடைய ஐடி கார்டையும் பார்த்துட்டு ஸ்கேனிங் நடக்கும். அந்த ஸ்கேனிங்க்கு பிறகு அவர் உள்ளே அனுமதிக்கப்படுவார். உள்ளே நேரா போய் பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிட முடியுமா? முடியாது. பார்வையாளர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்தில் மட்டும்தான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். பக்கத்திலேயே காவலர்கள் இருப்பார்கள், அவை காவலர்கள் இருப்பார்கள். அவருடைய ஒவ்வொரு அசைவும் காவலர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கும். கருக்கா வினோத் அப்படி இல்ல, காவலர் பார்த்துக்கிட்டே இல்ல, காவலருடைய கண்காணிப்பின் கீழே இல்ல. யாரோ ஒருத்தர் திடீர்னு ரோட்ல ரியாக்ட் பண்றாரு, ஒரு அசம்பாவித சம்பவத்தில் ஈடுபடுறாரு, ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுறாரு, அதை கூட காவல் தடுத்து விட்டது, நம்முடைய காவல்துறை அதை கூட பிடித்து விட்டது. ஆனால் இங்க ஸ்கேனிங் இருக்கு, எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு, சோதனை இருக்கு, காவலர்கள் இருக்காங்க. ஒரு காவலர் கூட போய் அவங்களை தடுக்க காணும், ஒரு காவலர் கூட அவங்கள போய் பிடிச்சதா காணும். எம்பிக்கள் தான் பிடிச்சிருக்காங்களே தவிர அவை காவலர்கள் பிடிக்கவில்லை. அவங்க உள்ள போயிருக்காங்க, கையில பொருளோட போயிருக்காங்க, மேல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க, மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க, தாவுறாங்க, இவ்வளவு நடக்குது, யாரும் தடுக்கவில்லை. அப்போ இதில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தது ராஜ்பவன் வாசலிலா, நாடாளுமன்றத்திலா? சட்ட ஒழுங்கு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருப்பது சென்னையிலா, டெல்லியிலா? பதில் சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டின் முதலமைச்சரா, பிரதமர்? இல்ல, முழுவதுமாக நீங்க ராஜ்பவன் சம்பவத்தையும் நாடாளுமன்ற சம்பவத்தையும் ஒப்பிடுறீங்க. அதை கண்டிப்பா அதை ஒப்பிட்டு தான் ஆகணுமா? நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது அவருடைய காலனிக்குள்ள, ஷூக்குள்ள மறைச்சு வச்சு அந்த கலர் பாம் கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறது. நீங்க சொல்ற மாதிரி சோதனை குறைபாடுகள் இருந்தது அப்படிங்கிறது சரி. ஆனா முழுவதுமாக ராஜ்பவன் சம்பவத்தோடு தான் அதை ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கா? வேற எதோட ஒப்பிடலான்னு வேற ஏதாவது சொல்லுங்க, கேட்போம். இதை கேள்வி கேட்க கூடாது, இத ஒரு சாதாரண சம்பவமா கடந்து போயிடணும் அப்படின்னா நீங்க ராஜ்பவன் சம்பவத்தை அப்படி கடந்து போகலையேன்னு சொல்றேனா?
அங்க முன் ஏற்பாடு எதுவும் கிடையாதுங்க. அங்க வந்து ரோட்ல போறவங்க எல்லாம் நம்ம சோதனை பண்ணி அனுப்ப முடியாது. ரோட்ல யார் வேணாலும் போவாங்க, இங்க யார் வேணாலும் போக முடியாதுங்கிற. யார் வேணாலும் நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அதற்கென்று ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்றேன். ராஜ்பவன் முன்னாடி யார் வேணாலும் போலாம், அங்க ஒரு சிஸ்டம் கிடையாது. நாடாளுமன்றத்துக்குள்ள யார் வேணாலும் போக முடியாது, அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் என்ன ஆனதுன்னு கேக்குறேன். அந்த சிஸ்டம் ஒன்னாகல, அந்த சிஸ்டம் இருக்கு. நான் வந்து பாதுகாப்பு குறைபாடு அதுல வந்து அது பார்க்காம விட்டுட்டாங்க, இது பார்க்காம விட்டுட்டாங்கன்னா என்னால நம்ப முடியல. அப்படி விட வாய்ப்பில்லை, அப்படி விட மாட்டாங்க. அது எப்படி விடுவாங்க? கையில பொருளை கொண்டு ஒருத்தர் நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? இத்தனை அடுக்குகளை தாண்டி, இவ்வளவு சோதனைகளை தாண்டி, யார் கண்ணிலையும் படாம கண்ணில மண்ணை தூவிக்கிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள எப்படிங்க ஒரு கும்பல் போக முடியும்? இது நம்பும்படியா இருக்கா? உலகத்துல யாராவது இதை நம்புவாங்களா? தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நீங்க பத்திரிகையாளர் பார்த்திருப்பீங்க. ஒரு நபர் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றால் எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்க எங்க அனுமதிக்கப்படுகிறார்கள்? சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இருக்கையில வந்து யார் வேணாலும் உட்கார்ந்துடலாமா? அதற்கென்று ஒரு மாடம் இருக்கிறது. அந்த மாடத்துக்குள் போவதற்கு சட்டமன்ற உறுப்பினருடைய அனுமதி வேணும், அல்லது சட்டமன்ற செயலகத்தினுடைய அனுமதி வேணும். காவலர்கள் கூட்டு போய் அவங்களை உட்கார வச்சுப்பாங்க. பேச்சு மூச்சு இல்லாம உட்கார்ந்து இருக்கணும். யாராவது வந்து பேசினா கூட அவைக்காவலர்கள் வந்து சைகையின் மூலம் தடுத்து விடுவார்கள். தொடர்ந்து பேசினா அவங்களை வெளியேற்றி விடுவார்கள். அப்ப அவை நடவடிக்கைக்கு எந்த வகையிலும் குந்தகம் ஏற்படாத வகையில் அங்க இருக்கிறதா இருந்தா இருக்கலாம், இல்லன்னா உடனடியாக அவர் அப்புறப்படுத்தப்படுவார். பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப எப்படி வந்து யாரோ ஒருத்தர் வந்து உள்ள உட்கார்ந்துட முடியும்? அப்ப யாரோ ஒருத்தர் வந்து உட்காரல, அப்படியெல்லாம் குதிச்சு ஓட முடியாது. அப்ப இதுல என்ன நடந்திருக்கு? இதனுடைய பின்னணி தீவிரமா விசாரிக்கப்படணுங்கிற. இது ரொம்ப மோசமான தாக்குதல். ஆனா இது குறித்து இதுவரைக்கும் பிரதமர் கண்டனம் தெரிவிக்கல, உள்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவிக்கல, யாரும் கண்டனம் தெரிவிக்கல. இது என்னது? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டு ஏன் இப்படி நடந்துச்சு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? 4 பேர் சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அவர்கள் தொடர்புடைய எல்லா இடங்களிலும் அவர்கள் பின்புலம் குறித்து விசாரிப்பதற்கான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதற்கட்டமா ஒரு முகாந்திரம் இருக்கக்கூடிய அந்த விசாரணைகள்லாம் முடிஞ்சு ஒரு அறிக்கை கிடைத்த பிறகாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாதா? நாம கேட்கிறது பதில் இல்ல, குறைந்தபட்ச கண்டனம். இந்தியாவின் ஜனநாயக மாண்பை காப்பாற்றக்கூடிய வடிவமாக இருக்கிற நாடாளுமன்றத்தின் மீது நாடாளுமன்ற தாக்குதல் நாளில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதல் நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடந்தது. இப்ப ஒருபடி மேல போய் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே அதே நாள்லயே தாக்குதல் நடத்தி இருக்காங்கன்னா எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம். இதை வந்து எப்படி நீங்க கையாளுவீங்க? இது குறித்து ஒரு கண்டனம் கிடையாதா? சரி, கைது செய்யப்பட்டவர்கள் அவங்களுடைய பின்புலம் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, விசாரணையில இருக்குது. கைது செய்யப்பட்டவர்கள் வந்து 4 பேர் முஸ்லீமா இருந்திருந்தா தேடிக்கிட்டு தான் இருப்பாங்களா? முன்முடிவின் அடிப்படையில் பிரச்சாரங்கள் நடக்காதா? பிரதமர் வாய் திறந்திருக்க மாட்டாரா? நேத்து கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லீம்னா ஜோ பைடன் பேசியிருப்பாருங்க, பிரிட்டன் பிரதமர் பேசியிருப்பாரு, இஸ்ரேல் பிரதமர் பேசியிருப்பாரு, உலகம் பூரா கொந்தளிச்சிருக்கோம். இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது முஸ்லிம்களால் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கருத்து பரப்புரை செய்யப்பட்டிருக்கோம். எங்க போச்சு எல்லாம்? மீடியா ஊடகவியலாளர்கள் சிரிக்கிறாங்க வச்சுக்கிட்டு, யார் அந்த குப்பியை காட்டுறது முதல்ல அப்படின்னு. எங்க நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு அச்சுறுத்தல். எதிர்கட்சி தலைவர்கள் உள்ள இருந்திருக்கிறாங்க, ராகுல் காந்தி உள்ள இருந்திருக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல். அவங்க குடும்பத்திலே 2-3 தலைவர்கள் அவங்க இழந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து அவ்வளவு எளிதில் கடந்து போகிற ஒன்றா? சரி, போனவங்க ஒரு போராட்ட வடிவத்தில் வந்து நடந்துகிட்டவங்க இருந்ததுனால நேற்று இத்தோட போச்சு. இதுவே ஒரு அசம்பாவித சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் போயிருந்தா என்ன இருக்கும்? இத்தோட போயிருக்குமா? அப்ப இவர்களால் போக முடிந்திருக்கிறது என்றால் அவர்களாலும் போக முடியும். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கோ அல்லது பாஜகவுக்கோ அது ஒரு பிரைடு, அது ஒரு ரொம்ப பெருமையாக அவர்கள் கட்டி திறந்த ஒரு கட்டடம். அங்க ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னா அது அவர்களுக்கும் கூட பின்னடைவான ஒரு விஷயம் தான். இதுல பாதுகாப்பு குறைபாடு என்பதை மூடி மறைப்பதனால் மத்திய அரசுக்கு என்ன ஆதாயம் இருந்து விட போகிறது? நான் அதுதான் சொல்றேன், பாதுகாப்பு குறைபாடு என்கிற கோணத்தில் கூட என்னால் இதை பார்க்க முடியலங்கிற. ஓகே, பாதுகாப்பு குறைபாடு எப்படி இருக்க முடியும்? பாதுகாப்பு குறைபாடுனா என்ன?
பாதுகாப்பு குறைபாடு எப்படி இருக்க முடியும்னு நீங்க கேட்கறதுக்கு மட்டும் ஒரே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இன்னைக்கு கிடைச்ச தகவல், புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய 301 பாதுகாப்பு அலுவலர்கள்ல 176 பேர் தான் அங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு துறைக்கான, நாடாளுமன்ற பாதுகாப்பு அந்த துறைக்கான இணை இயக்குனர் அந்த பொறுப்பு கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேல அந்த பொறுப்பு வேக்கண்டா இருக்கு. இன்னும் அந்த பொறுப்பு நிரப்பப்படல. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு என எந்த விதமான பாதுகாப்பு அலுவலர்களோ அல்லது பாதுகாவலர்களோ நியமிக்கப்படல. இவ்வளவுதானா பிஜேபியினுடைய தேசபக்தி? இவ்வளவுதானா? இதுக்கு தான் இந்த குதிச்சாங்களா? இதுக்கு தான் இந்த நாடாளுமன்ற கட்டிட்டு வந்து இவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்களா? அப்ப நாடாளுமன்றத்தை கட்டிவிட்டு, புதிய நாடாளுமன்றத்தை கட்டிவிட்டு அங்க வந்து இதிகாசங்களும் புராணங்களும் அந்த வடிவங்களும் அதெல்லாம் இருப்பதில் கவனம் செலுத்தியவர்கள், நாடாளுமன்றத்தை ஒரு மடம் போல மாற்றுவதில் கவனம் கொடுத்தவர்கள், அங்க கொண்டு செங்கோல வைப்பதில் அக்கறை காட்டியவர்கள், அங்கே வந்து ஆதீனங்களை அழைத்து போய் மரியாதை செய்வதில் கவனம் கொடுத்தவர்கள், பாதுகாப்பு விஷயங்கள்ல கோட்டை விட்டுட்டாங்களா? சரி, நான் உங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலையா? சரி.